ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இது நியூரா ட்ரேடிங். நான் உங்கள் அருண். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டெக்னிக்கல் அனலைசிஸ். அதாவது ஒரு ஸ்டாக் எடுத்து அந்த ஸ்டாக் வந்து டெக்னிக்கலாக எப்படி மூவ் ஆகுது, எப்படி மூவ் ஆக போகுது அப்படின்றத பற்றி நம்ம இந்த வீடியோவில் ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாரெக்ஸ் பேர் அண்ட் தென் ஒரு ஸ்டாக், இந்த ரெண்டையும் பார்த்தீங்கன்னா அனலைஸ் பண்ண போகிறோம். எப்படின்னா லாங் டைம் ஃப்ரேம்லேருந்து ஷார்ட் டைம் ஃப்ரேம் வரைக்கும் எல்லாமே வந்து எப்படியெல்லாம் ஒர்க் ஆகிருக்கு, இதுக்கப்புறம் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்றத ரொம்ப டீட்டெயிலாக இந்த வீடியோவில் காமிக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து நிஃப்டி 50 பார்த்துருவோமே. ஏன்னா ஃபர்ஸ்ட் நாளே ஸ்டாக் பார்க்க வேணாம். ஸோ வந்து நிஃப்டி 50 இன்றைக்கி எப்படி இருந்தது, ஏன் இப்படி ரியாக்ட் ஆகிருக்கு அப்படின்றத கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நிஃப்டி ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து நிஃப்டியோட சார்ட்டு. நம்ம இதை எந்த டைம் ஃப்ரேமில் வைக்கலாம் அப்படின்னா, இது வந்து ரொம்ப சின்ன டைம் ஃப்ரேமில் இருக்குது, 15 மினிட்ல இருக்குது. நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா டெய்லி டைம் ஃப்ரேமுக்கு மாற்றுறேன். மாற்றிட்டு ரீல் அவுட் கொடுத்துக்கலாம். ரீல் அவுட் கொடுத்துட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ புதுசாக வந்து ட்ரேடிங்குள்ளே வரவங்களுக்கு இது ஏன் இப்படி இருக்குது, இது ஏதோ சும்மா வந்து கிளஸ்டராக இருக்குது அப்படின்னு எல்லோரும் நினைப்பாங்க. ஆனால் அது அப்படி கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்டின் ஸ்ட்ரக்சரை வந்து ஃபார்ம் பண்ணிட்டு தான் இது வந்து இப்படி மேலே போகிறதும் சரி கீழே வரதும் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஒன்றுமே இல்லாத மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ நான் ஒரு 2 பாயிண்ட்ஸ் ஜாயின் பண்ணுற பாருங்களேன். நான் இந்த பாயிண்ட்டையும் இந்த பாயிண்ட்டையும் அடுத்து இந்த பாயிண்ட், இது 3 பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணி இப்படி ஒரு லைன் போட்டுக்கிறேன். இதுக்கு சிமிலராக இன்னொரு லைன் நான் மேலே ப்ரொஜெக்ட் பண்ணுறேன். இப்போ தெரியுதுங்களா உங்களுக்கு? என்னென்னா இப்போ பாருங்களேன், இங்கே ஒரு வாட்டி டச் ஆகிருக்கு, இங்கே ஒரு வாட்டி டச் ஆகிருக்கு, இங்கே ஒரு வாட்டி டச் ஆகிருக்கு. நான் வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்க இந்த 3 பாயிண்ட்ஸை மட்டும் தான் நான் வந்து கனெக்ட் பண்ணுறேன். கனெக்ட் பண்ணி அப்படியே சிமிலராக ஒரு ப்ரொஜெக்ஷன் மட்டும்தான் தூக்கியிருக்கேன் இந்த லைனுக்கு. அது ஏன் இங்கே வந்து கோயின்சிட் ஆகுது? ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் உள்ள ஸ்ட்ரக்சர்ஸ்னு சொல்லுவாங்க. டெக்னிக்கல் அனலைசிங் அப்படின்னு வந்துருச்சுன்னா நம்ம இதெல்லாம் பற்றி தான் நம்ம படிக்க செய்யணும். ஓகேங்களா? இப்போ என்னென்னா இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட லாஸ்ட் ஒரு 2 மந்த்ஸாக இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்குது. இந்த ஒரு ஷேப்புள்ள ஒரு ஸ்ட்ரக்சருக்குள்ளே இது வந்து மேலே கீழேயும் போயிட்டுருக்கு. ஓகேங்களா? இப்போ வந்து என்னென்னா இன்னும் கொஞ்சம் டைம் ஃப்ரேமாக நம்ம சுருக்குவோமே. இன்றைக்கி ஏன் இங்கேருந்த மார்க்கெட் இன்றைக்கி ஒரு நாளில் மட்டும் இவ்வளோ தூரம் விழுந்திருக்கு, இது என்ன ரீசன் அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் வைக்கிறேன். ஓகேங்களா? இப்போ பாருங்களேன், இப்போ என்னென்னா நான் வந்து ப்ரீவியஸ் லெவலை மட்டும் நான் கனெக்ட் பண்ணுறேன் பாருங்க. நான் பார்த்தீங்கன்னா இந்த லெவலும் இந்த லெவலை மட்டும்தான் நான் கனெக்ட் பண்ண போகிறேன். ஓகேங்களா? அதாவது நான் இந்த லெவலும் இந்த லெவலும் மட்டும்தான் நான் ஜாயின் பண்ணி ஒரு லைன் ட்ரா பண்ணேன். ஆனால் அந்த லைன் என்ன இருக்குது, இது எப்போ ஃபார்ம் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து வெட்னஸ்டே 10th ஏப்ரலில் தான் ஃபார்ம் ஆகிருக்கு. அப்படி அங்கே ஃபார்ம் ஆன அந்த ஒரு லைன் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கோயின்சிட் ஆகுது. புரியுதுங்களா? அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, ஸோ ஒரு ப்ரைஸ் வந்துட்டு ஒரு லெவல் வரும்போது அது ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துல வந்து ரிஜெக்ஷன்ஸ் ஏற்படுது. மக்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ரேட் வந்துருச்சுன்னா எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வெளியில் போகிறாங்க. ஓகேங்களா? இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ஸ்ட்ரக்சர். இப்போ காமிக்கிற பாருங்களா, தெரியுமா? புரியுதுங்களா? இது இங்கே ஒரு மாதிரி ரியாக்ட் ஆகிருக்கு, இங்கேயும் அதே மாதிரி ரியாக்ட் ஆகிருக்கு. ஏன் இப்படி ரியாக்ட் ஆகும்? மார்க்கெட்டுங்கிறத வந்துட்டு ப்ரைஸுங்கிறது எப்படி வேணால் மூவ் ஆகலாம் தானே. ஏன் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ப்ரைஸில் வருது, அதே ப்ரைஸுக்கு திரும்பவும் ரொம்ப நாள் கழிச்சும் அதே ப்ரைஸில் வந்துட்டு அங்கேருந்து திரும்புது அப்படிங்கிறப்போ, ஸோ இதில் ஏதோ ஒரு ஃபார்முலா இருக்குதுன்னு தானே அர்த்தம். ஸோ இதை வச்சு தான் பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் அனலைசிங் அப்படின்னா என்னன்றது நம்ம படிப்போம். ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு பேசிக்காக நான் வந்து சொல்லியிருக்கேன். இப்போ இது மாதிரி பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக எப்படி கற்றுக்கணும் அப்படின்றது தான் பார்த்தீங்கன்னா இனி வரக்கூடிய நம்மளுடைய வீடியோஸில் தெளிவாக நம்ம சொல்லி தரப்போகிறோம். ஓகேங்களா? இப்போ வந்து இது வந்து நிஃப்டி 50க்கு நம்ம பார்த்தோம். இப்போ வந்து நெக்ஸ்ட் என்னென்னா நம்ம ஒரு ஃபாரெக்ஸில் ஒரு ஸ்டாக் எடுத்துக்குவோம். ஓகேங்களா? ஃபாரெக்ஸில் வந்து யூஎஸ்டி ஜேபிவே எடுப்போமே. இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா யூஎஸ்டி ஜேபி பேர் இது எடுக்க போகிறேன். இது என்ன டைம் ஃப்ரேமில் இருக்குன்னா 1 ஹவரில் இருக்குது. ஃபர்ஸ்ட் நம்ம வந்துட்டு டெய்லி டைம் ஃப்ரேமில் எடுத்துக்குவோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் டெய்லி டைம் ஃப்ரேமில் வச்சுருக்கேன். இப்போ இதுவுமே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சும்மா ஒரு ஸ்ட்ரக்சரே இல்லாமல் மேலே போயிட்டு கீழே வந்துட்டுருக்கு அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அது அப்படி கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஸ்ட்ரக்சர் ட்ரா பண்ணுறேன் பாருங்களேன். இப்போ பாருங்கள், நான் வந்து இந்த இடத்துல ஒரு இது ட்ரா பண்ணுறேன். உங்களுக்கு தெரியுதுங்களா டிஃப்ரென்ஸ்?
ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணி தான் மார்க்கெட் வந்து மேலேயும் கீழயும் போயிருக்கும். புரியுதுங்களா? ஒரு பிரைஸ் வந்துட்டு குத்து மதிப்பா இப்படி மேலேயும் போயிறாது, குத்து மதிப்பா கீழயும் வந்துராது. இப்படி மேல போகுதுன்னா, திரும்பவும் இந்த இடத்துல வந்து ஒரு சைட்வேஸ் ஃபார்ம் ஆகும். இதுக்கு பேர் வந்து சைட்வேஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாரி பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு லெவல்ஸையும் தாண்டி பிரேக் ஆகி அதுக்கப்புறம் தான் மார்க்கெட் மூவ் ஆகும். ஓகேங்களா? இப்போ வந்து சின்ன டைம் ஃப்ரேம்ல வருவோமே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இது இன்னைக்கு உள்ள லெவல். இங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னு சும்மா ஒரு ரஃப்பா பார்ப்போமே. இப்போ இங்க பார்த்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் சைட்வேஸ். இப்ப இங்கேருந்து பாருங்களேன். எவ்வளோ ஃபோர்ஸா கீழ விழுந்திருக்கு. அந்த ஃபோர்ஸ பிரேக் பண்ணி மேல போனா மட்டும் தான் மார்க்கெட் மேல போகும். ஆனா இது எப்படி போயிருக்கு தெரியுங்களா? அதனால மேல போகவே முடியல. புரியுதுங்களா? போக முடியாம திரும்ப என்ன ஆயிடுச்சு, சடனா கீழ வந்துருச்சு. இப்போ மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சமா மேல போய் பார்த்துருக்கு. ஆனா முடியல. இது இப்படி தான் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஒர்க் ஆகும். இப்ப இதுவும் பார்த்தீங்கன்னா, என்னடா எதுவுமே ஃபார்ம் ஆவல அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா அப்படி இல்ல. இருங்க வெயிட். உங்களுக்கு புரியுதுங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா, இங்கேயும் இந்த பாயிண்ட் மட்டும் தான் நான் கனெக்ட் பண்ணேன். ஆனா கீழ என்ன ஆயிருக்கு, சிமிலரான ஒரு பாயிண்ட் பஞ்சர் ஆயிருக்கு. இப்போ புரியுதுங்களா? இப்போ இது என்ன எப்படி நடக்கலாம் அப்படின்னா அடுத்தது தெரியுதுங்களா? எல்லாமே ஏதோ ஒரு ஷேப்ல வந்துட்டு மார்க்கெட் வந்து பிரைஸ் வந்து மூவ் ஆயிட்டு இருக்கு. இந்த மூவ்மெண்ட் எப்படி? இந்த மூவ்மெண்ட் என்ன மாரியான மூவ்மெண்ட் இது வந்து உருவாக்கிட்டு இருக்கு அப்படின்றத கத்துக்கிறது தான் டெக்னிக்கல் அனலைசிங். டெக்னிக்கல் அனலைசிங் வச்சு நாம என்ன பண்ணலாம்னா, பழசு எப்படி நடந்திருக்குன்றத மட்டும் கண்டுபிடிக்காம, இதுக்கப்புறம் எப்படி நடக்கும் அப்படின்றத பத்தியும் நம்ம கண்டுபிடிக்க முடியும். இத பத்தின டீட்டெயிலான வீடியோஸ் தான் இதுக்கப்புறம் வரப்போகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்துருப்பீங்க. வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். இப்போ நீங்க கரண்ட்டா ட்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். நீங்க இதே மாரி வீடியோஸ் ரெகுலரா பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நம்ம சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ரெகுலரா வீடியோஸ் வந்துட்டே இருக்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.